அவங்களுக்கு லேப்டாப் எப்படியும் அது 75,000 1 லட்சம் இருக்கும். லேப்டாப் வேணாமா? சரி நம்ம கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கணும். ಅಷ್ಟೇ ನಾಳೆಗೆಲ್ಲಪ್ಪ ಕಾರ್ಯಕ್ರಮ விசுவாசம் இங்க வேண்டாம். ஒரு ஆளுக்கு 5,000. எங்களுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஜூன் 3 எங்களுடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையிலே சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாம் செய்த சாதனைகளை எல்லாம் மக்களுக்கு விளக்குகின்ற வகையிலே அந்த கொண்டாட்டங்கள் அமைய வேண்டும் என்ற வகையிலே அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே சாதனைகள் எல்லாம் எங்களுடைய தலைவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகள், எங்களுடைய தலைவராக இருக்கின்ற நாங்களுடைய உயிராக இருக்கின்ற தலைவர் அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் அத்தனையும் மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்கின்ற வகையிலே அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம். அதன் வகையிலே அந்த 3ஆம் தேதி திருச்செந்தூர் தொகுதி, சிறுவண்டம் தொகுதி, அதுபோல ஓட்டப்பிடாரம் தொகுதி 3 தொகுதியில் உள்ள 10ஆம் வகுப்பில் படித்து 1வது மார்க்கு 2வது மார்க்கு 3வது மார்க்கு வாங்கிய மாணவர்களை வர வைத்து அவர்கள் வருங்காலத்திலே அதிகமான பயிற்சி பெற வேண்டும் என்ற வகையிலே விலை உயர்ந்த லேப்டாப் அவர்களுக்கு வழங்குவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதுபோல என்னென்ன நலத்திட்டங்களை மக்களுக்கு உண்மையிலே கட்சிக்காரனுக்கு யாரோ வாங்கி எங்களை ஏமாற்றி விட்டாலும் உண்மையிலே கட்சிக்காரன் தான் உயிராக இருக்கின்றார். அந்த கட்சிக்காரன் எவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றானோ அவனை காப்பாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தலைவர் சொல்கின்ற வழியிலே அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த விழா என்பது கடந்த காலங்களில் என்னென்ன சாதனைகள், பெண்களுக்காக என்ன சாதனைகள் செய்தார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன சாதனைகள் செய்தார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்ன சாதனை செய்தார்கள், மீனவர்களுக்காக என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் அத்தனையும் விளக்கின்ற வகையிலே அந்த விழா அமையும். அதை நடத்துவதற்கான திட்டங்களை நாங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திலே நாங்கள் அதை சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகின்றோம். அதுபோக பல்வேறு பேர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து காங்கிரஸில் இருந்து விலகி மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழகத்தினுடைய எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய தலைமையில இணைவதற்காக இருக்கின்றார்கள். வருகின்ற 28ஆம் தேதி அதற்கான செய்தியை எங்களுடைய தலைவர் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம். அதை பெற்று அந்த வகையிலும் அதை சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். ஏனென்று சொன்னால் அக்கேற்காக காங்கிரசிலிருந்து திமுகவுக்கு வருகின்றார்கள். அதுபோல அதிமுகவில் இருந்து அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் திராவிட கலாச்சாரத்தை காக்கக்கூடிய கழகம் என்ற வகையில் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்து யாரெல்லாம் பணியாற்றுகின்றவர்கள் அவர்களெல்லாம் அரவணைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவருடைய ஒப்புதலோடு அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். கலைஞர் ஏதாவது இல்ல
அது அது அந்த தனித்தனிப்பட்ட கட்சி, அது அவரவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய விருப்பப்படி செய்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய தலைவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதுபடி நடப்பார்கள். அதை பற்றி நாம் கருத்து சொல்வதற்கான சாதாரண மனிதன் தான். எங்களுக்கும் ஆசை, திமுகங்கிறது தனியா நின்று எல்லாரையும் வெல்லக்கூடிய சக்தியாக உருவாக வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கான பணிகளை தான் செய்ய இருக்கின்றோம். இளைஞர்களெல்லாம் இருக்கின்றோம். உண்மையாக வேலை செய்கின்ற கட்சிக்கு பொதுமக்களுக்கு நன்மை செய்கின்ற அவர்களெல்லாம் சேர்த்து இந்த இயக்கம் தனியாக போட்டியிட்டாலும் வெல்லும் என்ற வகையில உருவாக்க வேண்டும் என்ற நிலைகளை எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கின்றோம். அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அது தலைவர் முடிவெடுப்பார். சரி, யாரு சொன்னாலும் எது சொன்னாரு, எங்க தலைவர் எதோ சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேதம். எங்களுடைய இளந்தலைவர் எது சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேதம். அது எங்களுடைய தலைவர் முடிவெடுப்பார். அவர்களுடைய கட்சி அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதை நம்ம என்ன கேட்கறதுக்கு இருக்கு? யாரும் தனிப்பட்ட உரிமையில தலையிட முடியுமா? அதனால போயிருக்க, அதை பத்தி கருத்து சொல்லக்கூடாது. வேற என்ன வேணும்? அது இனிமே செயல்பாடை பொறுத்து மக்கள் முடிவெடுப்பார்கள். அந்த முடிவை பொறுத்து நாங்களும் விமர்சனம் பண்ணுவோம். என்ன ஜாதிங்கிறதே இல்ல, என்ன மதங்கிறது இல்ல. இந்த மந்திரி எப்படி செயல்படுறாருங்கிறது தான் கணக்கு. ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சில பேர் ஜாதி மதம் அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க. அது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மதசார்பற்ற இயக்கம். இயக்கம் மட்டுமல்ல, எல்லா மதமும், அது தாழ்த்தப்பட்ட இருந்தாலும் சரி, நாடாரா இருந்தாலும் சரி, பிள்ளைமாரா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றாதான் அரவணைத்து செல்லலாம். அது போல மதத்தும் அப்படிதான். அதனால அதை பத்தி ஒண்ணு வேற என்ன கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம். எல்லா விதத்திலும் அதை பெறுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில போராடியாவது அதை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதிக்காக முழுவதுமாக பாடுபடுவார். இல்ல கேட்கட்டும். எதிர்கட்சி ஆன பிறகு செயல்பாடுகள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதிவேகமாக இருக்கு. மக்கள் அதை கேட்காங்க. எப்பவுமே திமுக அப்படிதான். எதிர்கட்சியில களம் ஸ்பீடா இருப்பாங்க. ஆளுங்கட்சி நேரத்தில் அமைதியா போகணும். ஏன்னா மக்கள் பல எங்களுடைய கழகத்தின் பொருளாதார எம்ஜிஆர் அவர்களுடைய பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும் சொல்லியிருக்காங்கல்ல. அது மாதிரி கழகத்துல இன்னைக்கு இருக்கும். தலைவர் இந்த மாதிரியான கட்சியில் கரெக்டா இல்லாத வேலை செய்யாதவங்க இவங்க எல்லாம் இது பண்றதுக்கு மாற்று வேலையெல்லாம் செய்யப்படுறேன்னு சொல்றாங்க. அது தலைவர் முடிவெடுப்பார். நம்மளுடைய மாவட்டத்துல எப்படி தலைவர் தான் முடிவெடுப்பார். ஆய்வு செய்து தலைவர் முடிவெடுப்பார். நான் கேட்க போறது, இங்க இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுபோல இங்கே பக்தர்களுக்கு பாதிக்கின்ற வகையில இருக்கின்ற அவர்கள் குளிப்பதற்கு, அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு இதற்கான இடங்களெல்லாம் இல்லாத நிலை இருக்கின்றது. அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை. அதுபோல கார் பார்க்கிங் இங்க ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். நாங்க 1000 ஏக்கர் பார்த்து வச்சிருக்கு. அந்த கார் பார்க்கிங்க கரெக்டா நடைமுறைப்படுத்தி அங்கிருந்து கோயிலுக்கு போற இதை நடவடிக்கை எடுக்கணும். காயல்பட்டினத்துல மழை வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, மழை வந்தா மழை தண்ணீர் தேங்கி இருக்கு. அந்த வடிகால அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையா வலியுறுத்துவோம். அதுபோல இன்றைக்கு உடங்குடி பகுதியில் இருக்கின்ற பகுதியில இன்றைக்கு தாமிரபரணி ஆற்றினுடைய கடைசியில தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த தண்ணீரெல்லாம் எல்லா வழியிலும் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற உடங்குடி, சாத்தாங்குடி இந்த பகுதிகளெல்லாம் பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுப்பதற்காக திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் இதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவோம்.
தவறு செய்வர்கள் எவரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கதான் செய்யணும். கோயிலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தவறு செய்தால் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட வேண்டிய கட்டம். இந்த இது அந்த ஆட்சி இந்த ஆட்சி இல்ல, எந்த ஆட்சியிலும் தவறு செய்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். எங்க எப்போ இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது காவல்துறைக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது எல்லாருக்கும் இதா உள்ள ஆட்சி. அதுக்கு உதாரணம் தான் இந்த காவல்துறையை பாதிப்பு. என்ன பாதிப்புங்கான தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க முடிஞ்சா இப்ப இருக்க முதலமைச்சர் எந்த வகையில முடிஞ்சு? சும்மா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்கு அது எங்களுடைய தலைவர், கழக தலைவர் மரியாதைக்குரிய தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவிலே யாரும் இல்லை என்பதுதான் வலுவாக நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொருவராக பார்த்தார். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதவாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி பதமா பார்த்தார. அவருதான் தலைவர். அந்த தலைவர்ல தமிழ்நாட்டு ஆளணும். இன்னைக்கு யாரோ தமிழ்நாட்டு ஆளுறாங்க. இதை நினைச்சு இன்னைக்கு பொதுமக்கள் தானாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த விமர்சனங்களும் தாங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தலைவர் தந்திருக்காரு. எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கார்கள். அதுபோல இளம் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய இனிய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எனக்கு வயசு 76, 74 தானோ? 74 கூட சொல்லிட்டேன். 74 இருக்கின்ற கால வரையும் தைரியமா எதையும் மனசுல பட்டதா எடுத்து சொல்லக்கூடிய வகையில இருப்போம். அதுவும் இயக்கத்திற்கு எந்த வகையிலும் கேடு இல்லாத வகையில் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எந்த குரலையும் கொடுப்பேன். எவர் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். ஒண்ணு தடுத்து நிறுத்தணும்னா எங்க தலைவர் நிறுத்தணும், இல்லைன்னா இளம் தலைவர் நிறுத்தணும். வேற யாருக்கும் அடி பண்ண மாட்டேன். நன்றி, வணக்கம்.